நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபாஸ் டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், 4 மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கீறி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, காயப்பொடி, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. சாதம் வேக வச்சு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டீங்கன்னா ஆறும்போது உதிர உதிர வந்துடும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாதத்தில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். தேவைன்னா லாஸ்ட்டில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம காயப்பொடி சேர்த்துடலாம். இப்போ கடாய் சூடானதும் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. நான் அப்போ சொல்லலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் நீங்கள் அதிலே ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா சில லெமன் கடுத்த மாதிரி ஆயிரும், ஒரு கசப்பு தன்மை மாதிரி வந்துடும். இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெமன் பத்தலைன்னா கூட இறக்கி வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த லெமன் ரைஸ். இப்போ நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு புளிவு குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட லெமன் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் ரைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாஸ் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.